நான் இருந்தாலும் இல்லைன்னா அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஆட்சி 100 ஆண்டுகள் இருக்கும், இந்த கட்சி 100 ஆண்டுகள் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கட்சி கண்டிப்பா அதிமுக கையில அண்ணா எடப்பாடி அந்த கையில வந்துச்சு. இந்த கட்சிக்கு யாராவது பொது செயலாளர் இனிமே யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்லுங்க. யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. க்ளோஸ் பைல் முட்டி போச்சு. ஏன்னா நம்ம கிட்ட பாத்தியாஸ் நம்ம கிட்ட, கொடி நம்ம கிட்ட, பொது செயலாளர் நம்ம கிட்ட, ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் எல்லாம் நம்ம கிட்ட. அதிமுக அண்ணன் கையில எடப்பாடி அண்ணன் கிட்ட. இது முடிஞ்சு போச்சு. ஆட்சி கண்டிப்பா தமிழ்நாடு அண்ணன் எடப்பாடி அண்ணன் கையில இருக்குது. சாதாரண ஒரு ஏழையா சொல்ல படிச்சவங்க எவ்வளவோ கோடீஸ்வரர் எவ்வளவு பெரிய பணக்காரங்க ஓட்டு போட்டு சொல்லிட்டு போறாங்க. என்ன எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப அவரும் முதலமைச்சராக போறாரு. சோ அப்ப அம்மா கண்ட கனவு, அம்மா ஒரு சாதாரண வார்த்தையா சொல்லல, அவங்க சொன்ன கனவு கண்டிப்பா நிறைவேறப்போது. இத்தனை வாட்டி என் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அம்மா முதலமைச்சராக வாக்கு கேட்டு அந்த முதலமைச்சர்ல இருந்து அது 4 ஆண்டு காலமா முதலமைச்சராக இருந்தாருன்னு சொல்லும் போது சூப்பரா பதிவு பண்ணாரு. ஆனா இந்த வாட்டி எடப்பாடி அண்ணனுக்காக எல்லாம் ஓட்டு கொடுக்கிறாங்க. முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணனுக்கு தான் கொடுக்கிறாங்க. எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தான் கொடுக்கிறாங்க. அவருதான் பொதுச் செயலாளர். நான் பிஞ்சு போயிருந்தா ஒரு தொகுதி பக்கத்துல ஒரு தொகுதி பார்த்திருப்பேன்.